கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அது எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சரி, இந்த வசனம் ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக சொல்லுது. என்ன அப்படின்னா, நாம் தேவனோடு வாழப்போகிற அந்த நித்தியமான நாளுக்கு முத்திரையா அப்படின்னா அப்ரூவ் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு முத்திரை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த முத்திரை ஒரு பொருள் கிடையாது, ஒரு நபர். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஏசப்பாவுடைய ரத்தம், அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவர், இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு பொருள் போல, ஒரு உயிரற்ற, ஒரு உணர்வற்ற ஒரு பொருள் போல அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் நான் என்ன வேணாலும் செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு முறை நான் ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார், நான் அவரை விசுவாசிக்கும் போது அதனால் நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அவருடைய ரத்தம் இருக்குது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குது, அதனால் கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு தவறான போதனைகள் நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது. ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். என்ன அப்படின்னா, அந்த முத்திரைங்கிறது ஒரு பொருள் இல்லை, ஒரு நபர். அதனால தான் அந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படின்னா அந்த ஒரு பொருள் நம்மளை எங்கேயும் கொண்டு போகிறதில்ல, அந்த நபர், அவரோடு இருக்கிற ஐக்கியமும் அவரோடு இருக்கிற உறவும் தான் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஏசப்பாவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்குகிறது, உயிர்த்தெழுதின் வல்லமை நம்மளுடைய பாவ சரீரங்களை விட்டு நம்மளுடைய பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரிக்கிறதற்கும், வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கும், சத்ருவை ஜெயிக்கிறதற்கும் இதெல்லாம் ரொம்ப தேவையான காரியங்கள். ஆனால் இவைகள் ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுக்கு எடுத்துட்டு போகுமானா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இவைகளெல்லாம் லீகல் அக்ரிமெண்ட்ஸ். என்ன லீகல் அக்ரிமெண்ட்ஸ்னா, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் பிசாசனுடைய ராஜ்யத்துக்கும் நடுவில் இருக்கிற லீகல் அக்ரிமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன? நான் என் பிள்ளைக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், மரணத்தை ஜெயித்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை அனுப்பிச்சிருக்கிறேன், அதனால எந்த நிமிஷத்துலையும் என் மகன் எப்போ மனம் திரும்புகிறானோ அவனுக்கு இந்த எல்லா வல்லமைகளையும் வைத்து இந்த உலகத்தை ஜெயித்து என் கூட வந்து ஐக்கியம் கொள்ளுகிறதற்கான ஒரு அப்ரூவலை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு லீகல் அக்ரிமெண்ட் தான் இந்த காரியங்கள் எல்லாம். ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தி எந்த ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறானோ அப்படின்னா, அவர் சொல்லுகிறத கீழ்ப்படிஞ்சு அவருடைய வழிகளை நடந்து அவரை துக்கப்படுத்தாமல் அவருக்கு பிரியமான வழி நடத்துகிறானோ, அவன் மட்டும்தான் மீட்கப்படும் நாளில் கர்த்தரோடு போய் சேர முடியும். அதனால தான் இன்னும் வசனம் அழகாக சொல்லுது, கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் முடிவு பரியந்தம் நம்மளை குற்றமற்றவர்களாய் ஸ்திரப்படுத்துகிறது யாருடைய வேலைன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதனால ஏதோ ஒரு ரட்சிப்பு ஒரு நாள் பெற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொண்டேன், அதனால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ரத்தம் இருக்குது, உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்குன்னு நம்பிட்டு இருக்காதீங்க. இவைகள் எல்லாம் அந்த ஒரே தேவனாகிய கர்த்தருடைய நம்ம சேர்ந்து உறவாடுகிறதற்கும் ஐக்கியம் கொள்ளுகிறதற்கான காரியங்கள். ஐக்கியம் இருந்தால் மாத்திரம்தான் நாம் மீட்கப்பட முடியும். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்திற்கு நன்றி. இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். Save another video until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.